ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல்பாதி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கார்மெண்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு சைனீஸ் காலர் வச்ச ஒரு ஆப்பிள் கட் ஒரு டாப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளாரல் ஷேப்பில் ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் பியோர் காட்டனு, நல்லா இருந்துச்சு, நல்லா ஸ்டிஃபாக செம்மையாக இருந்துச்சு. வித்தவுட் லைனிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இது கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா கட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் ஜாயின்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம அடிக்கணும், அதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஷோல்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து 1 சென்டிமீட்டரில் மார்க்கிங் பண்ணிவிட்டு அடிங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். பழக்கம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்க்கிங் எதுவும் தேவையில்லை, அவங்க அப்படியே அந்த 1 சென்டிமீட்டர் ஸ்டிச் அவங்களுக்கு வந்துடும். பட் நம்ம ஒரு பிகினராக இருக்கிறனால 1 சென்டிமீட்டர் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா, அதாவது மார்க் பண்ணி பண்ணோம்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்கும், இல்லாட்டி ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஸோ அதனால் மார்க் பண்ணி அடிச்சிட்டேன். இப்போ அடித்து திருப்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு தான் கிளாஸில் போய் தான் காலர் வைக்க போகிறோம், ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மடிச்சு அடிக்க போகிறோம். நான் 1.5 சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் மட்டும் அப்படி மடிச்சு அடிக்கிறேன். ஸோ அதுக்கும் நான் மார்க்கிங் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் மடிச்சு அடிங்க. அப்போ அதாவது மார்க் பண்ணி மடிச்சு அடிங்க, அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, பயாஸ் கொடுத்து அடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆப்பிள் கட் அப்படிங்கிறதுனால பேக் சைடில் வந்து ஒரு சின்ன யூ மாதிரி ஒரு கட்டு வரும். அதனால் பயாஸ் ஃபினிஷிங் தான் பண்ணணும். உங்களுக்கு எப்போ யூ மாதிரி எனி ஷேப் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பயாஸ் கொடுத்தீங்கன்னா தான் அந்த உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக அது அந்த கார்மெண்ட் ஃபினிஷ் ஆகும். ஸோ பயாஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். எப்படி பயாஸ் எடுக்கணுன்னே நான் தனியாக ஒரு வீடியோ அப்கமிங்காக நான் போடுறேன். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லா பயாஸையும் நீங்கள் ஜாயின் பண்ணணும், டயகனலாக ஜாயின் பண்ணணும். அதுக்கும் வந்து ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நான் டீச் பண்ணுறேன். ஸோ எடுத்துகிட்டு எவ்வளோ பயாஸ் தேவையோ அதை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பேக் சைடில் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இருக்கும், எந்த சுருக்கமும் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா அந்த யூ கட் தெரியுது, இதில் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சு அடிச்சுட்டு அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்டிச் போட்டு அதை திருப்ப போகிறோம் பின்னாடி. அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஹைலோ மெத்தடில் கீழே ஒரு ஆப்பிள் கட் மாதிரி, முன்னாடி இது மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் டக் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பேஸ் டக்கு. அதை பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போடுறேன். நாளைக்கு இதை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபிட் செக் வீடியோ போடுறேன். Thank you for watching.